தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கு திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக கே.சி. வீரமணி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தேர்தல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்ந்தது. இதையடுத்து புகாரை விசாரித்த கே.சி. வீரமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் நடத்திய ஆய்வில் கே.சி. வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி கே.சி. வீரமணிக்கு திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.